Hi, hello everyone. This is Staff Ice Academy. நாம இன்னைக்கு பட்ஜெட் பார்க்க போறோம். பட்ஜெட் 2026 ஓட பட்ஜெட் பார்க்க போறோம். ஸோ தனியாக ஒரு வீடியோவாக பார்த்துடலாம், கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ பட்ஜெட் 2026 என்னெல்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ யூனியன் ஃபினான்ஸ் அண்ட் கார்ப்பரேட் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் இஸ் டன் பை நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 9th டைம் கான்சிக்யூட்டிவாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து பட்ஜெட் வந்து இப்போ தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 9th டைம் கான்சிக்யூட்டிவாக ஆஸ் அ உமனாக பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ ஃபுல் டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து ஆஸ் அ உமனாக ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறது இவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. எதுனா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு அதிகமாக பண்ணதில் இவங்க ஃபஸ்ட்டு, ஓகேவா? அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 9 டைம்ஸ் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்துட்டு சிதம்பரம் அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து 9 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை இவங்க வந்து சமம் பண்ணியிருக்காங்க. பட் ஆஸ் அ உமனாக ஃபுல் டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக பார்த்திங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட் டைம், ஓகேவா? கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 10 டைம்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மொராஜி தேசாய் தான் ஆஸ் அ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இது வரைக்கும் வந்து நிறைய டைம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணவர் அவருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து 9th டைம் கான்சிக்யூட்டிவ் டைமாக நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேவா? சரி, இவங்க வந்து அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்துட்டு 85 மினிட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? 85 மினிட்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்து February 1. இதில் வந்து என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்னால் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டு தி இண்டிபெண்டன்ஸ் பார்த்திங்கன்னா முதல் முறையாக சண்டே அன்னைக்கு ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்குன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ February 1, 2026 தான் ஃபஸ்ட்டு சண்டே ஆஃப்டர் டு தி இண்டிபெண்டன்ஸ்லேயே ஒரு சண்டே அன்னைக்கு பட்ஜெட் பண்ணது. இந்த டைம் தான் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வித் 85 மினிட்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ எப்போதுமே தொடங்கும் போது மினிஸ்டர்ஸோட இந்த அல்வா கிண்டிட்டு பிரசிடென்ட் ஹவுஸில் வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களுடைய இதை வந்து செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் டு தட் வந்து பாக்கி கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த இது ஃபினான்ஸ் அந்த பேக் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ என்னெல்லாம் பட்ஜெட்டில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம். ஸோ யூனியன் பட்ஜெட் இஸ் செட் டு இன்க்ரீஸ் பை 7.7% திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? செட் டு இன்க்ரீஸ் பை 7.7% திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போனா ₹53.67 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ யூனியன் பட்ஜெட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக போது இந்த இயர் பார்த்திங்கன்னா 7.7% ஆஃப் இன்க்ரீஸ் இருக்கும், 53.67 lakh crore. நெக்ஸ்ட்டு வந்து ரெவன்யூ வித்தவுட் எனி பாரோயிங்ஸ், இன்னும் வந்து நிதி வந்து எந்த விதமான கடன் இல்லா இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹36.5 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து 28.7 lakh crore ஆஸ் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? ஆஸ் பர் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் படி 28.7 lakh crore ஆஸ் நெட் ப்ராஃபிட், ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து ஒரு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நெட் ப்ராஃபிட்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க. நம்மளுடைய இந்த பட்ஜெட் படி பார்த்திங்கன்னா 28.7 lakh crore வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டலைசேஷன். ஸோ பொது இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வந்து டெவலப் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா வந்துட்டு கட்டமைப்பு, ஸோ அதுக்கான இது வந்து 12.2 lakh crore வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கலெக்ஷன் ஆஸ் லோன் அமௌண்ட் ஃப்ரம் மார்க்கெட்லேருந்து வாங்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 17.2 lakh crore இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிடிபி எவ்வளோ இருக்கும் ஆஸ் பர் ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட அந்த ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இருக்குன்னா ₹393 lakh crore இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2026 to 27 ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3% ஆஃப் ஜிடிபிலேருந்து 4.3% வந்துட்டு நிதி பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்துச்சுன்னா 4.4% இருந்திருக்கு, இப்போ 1% கம்மியாகி 4.3% இருக்கும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மெயினான இது. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தேவை அதுக்காக பண்ணுறதுனா சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்,
சரியா? சஸ்டைனபிள் எக்கனாமிக் நிலையான ஒரு நிதி மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது வந்து இருக்கணும். ஃபுல்ஃபில்லிங் பீப்புள்ஸ் விஷஸ். ஸோ பீப்புளுக்கு என்ன விஷயம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். க்ரோயிங் டுகெதர்னஸ் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா டு டேபிள் தி பட்ஜெட். ஓகேவா? ஸோ பீப்புளுக்கு என்ன விஷயஸோ அதுக்கு தேவையான அளவில் பட்ஜெட் இருக்கணும். இம்ப்ரோவைசிங் சிட்டிசன்ஸ் அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். பீப்புளோட சேர்ந்து நம்மளுடைய கட்டமைப்போடு சேர்ந்து இந்தியாவும் சேர்ந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணுற அளவில் நம்மளுடைய பட்ஜெட் 2026 இருக்கணுங்கிற மாதிரி தான் இதை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, the budget is framed based on 3 pillars. ஸோ 3 pillars பேஸ் பண்ணி இந்த பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணிங்க. எக்கனாமிக் க்ரோத்து, சோஷியல் வெல்ஃபேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். ஓகேவா? இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இருக்கணும், எக்கனாமிக்லேயும் க்ரோத்தாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து சோஷியல் வெல்ஃபேர் எல்லாத்தையும் சேர்ந்து தான் ஃப்ரேம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் ஹைலைட்ஸ். எதுலலாம் டேக்ஸு என்னத்துலலாம் டேக்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ், நோ சேஞ்ச் இன் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ். இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஆஸ் பர் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் இப்போ கண்டினியூ ஆகுது. ஐடிஆர் ஃபைலிங்கில் வந்து எந்த சேஞ்சஸும். டெட்லைன் ஃபார் தி ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வித்தவுட் பெனல்ட்டி எக்ஸ்டெண்டட் டில் 31st August வரைக்கும் இந்த எக்ஸ்டெண்டட் டைம் கொடுத்துருக்காங்க ஃபார் தி ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் டேக்ஸில் டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் நியூலி எஸ்டாப்ளிஷ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எக்ஸ்டெண்டட் டில் 2027 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ப்ரீசம்டிவ் taxation என்னன்னா லிமிட் ஃபார் ப்ரொஃபஷனல் இன்க்ரீஸ்டு பை 150% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட் எடுக்கிறதுல வந்து 2% வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் அப்ராடுக்கு அந்த டிசிஎஸ்லேருந்து 2% ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து ரெடியூஸ்ட் ஆன் செவரல் எசென்ஷியல் குட்ஸ். கஸ்டம்ஸில் வந்து போடக்கூடிய சில டேக்ஸஸ் வந்து சில குட்ஸில் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, சில குட்ஸில் அது இருந்தபடியே அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீ அலோகேஷன்ஸ். ஸோ எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ லேக் க்ரோர் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ டிஃபென்ஸுக்கு பார்த்திங்கன்னா 7.84 lakh crore வந்து பாதுகாப்பு துறை அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலயமா அங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான ஒரு டிஆர்டிஓ வந்து என்ன விதமான ஏர்க்ராஃப்ட்டு எது பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்க்காக செலவு பண்ணக்கூடிய எதுவும் எல்லாமே பார்த்திங்கன்னா 7.84 lakh crore பண்ணுறோம். ரயில்வேஸ் வந்துட்டு 2.77 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எஜுகேஷன் வந்துட்டு 1.39 lakh crore சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஹெல்த்துக்கு வந்து 1.06 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு 1.32, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 1.97, உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு 3.09 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட். சரி, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் 2.77 lakh crore allocated to this sector. எதுக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு டிரான்ஸ்போர்ட். ஸோ உள்கட்டமைப்பு அண்டு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.77 lakh crore allocated to this sectorன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நியூ ரயில்வே காரிடார்ஸ்லாம் செட் பண்ண போகிறாங்க. எந்தெந்த ஏரியா இங்கே ஸ்டாப்பிங் இருக்கிறதெல்லாம் காரிடார் செட் பண்ண போகிறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் காரிடார்ஸ் இன்க்ளூடிங் டெல்லி, வாரணாசி, சென்னை, பெங்களூர் அண்டு மும்பை, பூனே இங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஜென்ரல் ஃபோக்கஸ் வந்து emphasis on roads, logistics and urban infrastructure. ஸோ மெயினாக எதை வந்து வலியுறுத்துறாங்கன்னா ரோட்ஸு, லாஜிஸ்டிக்ஸ் அண்டு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை மெயினாக கட்டமைக்கணுங்கிறதுக்காக இந்த இது நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன? இண்டஸ்ட்ரி அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா PLI ஸ்கீம்ஸ் எக்ஸ்டெண்டட் அன்டில் 2035 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா வந்து 40,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். செக்டார் எதை சப்போர்ட் பண்ணால் கண்டினியூடு சப்போர்ட் ஃபார் தி செமிகண்டக்டர் அண்ட் MSME செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர். ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் செக்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெடிசன் எக்ஸம்ஷன்ஸ், கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் ஃபார் 17 லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா?
ஸோ கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் ஃபார் தி 17 லைஃப் சேவிங் மெடிசன்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ரேர் டிசீசஸ் வந்து டியூட்டி எக்ஸம்ஷன் ஃபார் 7 ரேர் டிசீஸோட ட்ரக்ஸுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது பண்ணித்தரத்துக்கு அந்த ஹெல்த்தில் எவ்வளோ ஒதுக்குனாங்களோ அது படி பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா லான்ச் ஆஃப் நியூ இன்டர்ன்ஷிப் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய செட்டப் பண்ணோம். ஐஐடிஸ் நிறைய ஐடிஐஸ் நிறையா செட்டப் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஜாப் சீக்கர் சப்போர்ட்டில் சப்போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் அப் டு 6 months வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னவோ சப்போர்ட்னா ஃபினான்ஷியலாகவும் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அது சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி அண்ட் கிளைமேட் ரெனியூவபிள் எனர்ஜியில் 10,000 crore allocated for renewable energy and green hydrogen. ஓகேவா? ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கும் வந்துட்டு க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கும் வந்துட்டு 10,000 crore allocate பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சஸ்டைனபிலிட்டியாக நம்ம பார்த்திங்கன்னா கிளைமேட் ஃப்ரெண்ட்லியாக அதை கொண்டு போனோம். ஸோ அதுக்காக வந்து அந்த கிளைமேட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகக்கூடிய அந்த க்ரோத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 10,000 crore வந்துட்டு இந்த மாதிரி க்ரீன் எனர்ஜிக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெனியூவபிள் சோர்ஸஸ்க்கும் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு டூரிசம் அண்டு கல்ச்சர். டூரிசம் ஹப்ஸாக 5 மேஜர் ரிலீஜியஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் டூரிசம் ஹப்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சில சைட்ஸையும் டெவலப் பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் சைட்ஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க. ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சுரல் சென்டர்ஸ் அக்ராஸ் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் இனோவேஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் அலோகேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 4,479 crore பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இனோவேஷன் வந்து increased funding for R&D research and development, artificial intelligence, biotech and space tech. ஸோ இனோவேஷனாக இதுக்கெல்லாம் ஃபண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அர்பன் அண்ட் ஹவுசிங் டெவலப்மெண்ட்டில் 5,000 crore allocated for the development focus on affordable housing and urban infrastructureையும் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது தனியாக அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 5,000 crore வந்துட்டு தனியாக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ இம்பேக்ட் ஆன் தமிழ்நாடு இதில் வந்து இவ்வளோ பட்ஜெட் வந்துட்டு யூனியன் லெவலில் ஃபுல்லாகவே ஃபார் தி ஸ்டேட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்கப்ப தமிழ்நாட்டில் அதுலேருந்து என்னென்ன வருது அப்படிங்கிறது பார்த்துலாம். இம்பேக்ட்ஸ் ஆன் தமிழ்நாட்டில் ஆல் இந்தியா 2.77 lakh crore இது பண்ணியிருக்கப்ப சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயில்வேஸ் அதுக்கு வந்து 2.77 ஒதுக்கியிருக்கப்ப இந்த சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய காரிடார்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுது ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். போர்ட் லாஜிஸ்டிக், போர்ட் லிங்க்டு டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க சென்னை, எண்ணூர் அண்ட் டுக்ரீனில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் அதுக்கான பட்ஜெட் தமிழ்நாடுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அங்கேயும் சில டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு மேனுஃபேக்சரிங் பூஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஹப்ஸ் லைக் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் அண்டு ஹோசூர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டூரிசம் அண்ட் கல்ச்சர் அதில் இன்க்ளூடட் சைட்ஸ் எங்கெல்லாம் டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் ரீஜியன் அண்ட் அதர் ஹிஸ்டாரிக் சோழா எரா லொக்கேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து நல்லா பாரம்பரியமான ஒரு தளத்தை வந்து டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. மெடிக்கல் டூரிசம் வந்துட்டு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் டு பி டெவலப்ட் அஸ் தி மெடிக்கல் டூரிசம் ஹப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டில் என்னென்னா தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், வேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிட்டிஸ்லாம் அர்பன் டெவலப்மெண்ட்டு அர்பனைஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்எஸ்எம்இஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறு சிறு தொழில் அதுக்கும் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற தொழில் இதுக்கெலாம் தமிழ்நாடு பெனிஃபிட் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ்க்கெலாம் உதவுற மாதிரி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. டெக்ஸ்டைல் அண்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு உதவுற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டோட்டலாக ஓவராலாக யூனியன் பட்ஜெட்ஸ் ஒதுக்கியிருக்கதும் அண்ட் அதுலேருந்து தமிழ்நாடுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தாச்சு. தேங்க்யூ.